ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பான நாள். அமாவாசை மாதம் மாதம் வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ப்பா. அதாவது இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலைவட்ச அமாவாசை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறந்த அமாவாசைகள். இடையில இது கொடுக்க தவறினால் முடியலை, அங்கே இருக்கோம் இல்லை ஊரில் இருக்கோம் இல்லை உடம்பு முடியலை, அந்த மாதிரி தவறப்பட்ட ஒரு சில அமாவாசைகள் எல்லாமே நிறைவு பெறும் நாள். இந்த ஒரு வாட்டி பண்ணியாச்சுனாக்க அது போகிறோம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலைவட்ச அமாவாசையை மிஸ் பண்ணாமல் நீர்நிலைகளில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டேன்னாக்க நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு அத்தனை புண்ணியம் உங்களுக்கு நீங்கள் புண்ணியம் சேருங்கிறத விட பாவங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். ஜென்ரலாகவே இந்த கோவிலில் நீர்நிலைகள்லாம் போய் எல்லாருமே உங்களுக்கு தர்ப்பணம் எல்லாரும் கொடுப்பா. அப்படி அங்கெல்லாம் போக முடியலை நான் அப்படின்னா தயவு பண்ணி ஆற்றுலேயே ஒரு சில காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா தயவு பண்ணி அந்த காரியங்களை பண்ண வேண்டாம். தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்னென்னா, கோவிலுக்கு போகாமல் இருக்காதீங்கோ. தயவு பண்ணி அன்றைக்கி ஒருக்கா நீங்கள் கோவிலுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கு போயிட்டு வந்துடுங்கோ. ஆற்றுல கார்த்தால விளக்கு ஏற்ற வேண்டாம். அமாவாசை இது கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் விளக்கேற்றுங்கோ. திதி கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் விளக்கேற்றுங்கோ. அதுக்கு முன்னாடி விளக்கேற்றப்படாது. அண்டு வாசலில் கார்த்தால வாசல் பெருக்கி கோலம் போடப்படாது. வாசலை பெருக்கி மட்டும் விட்டுருங்கோ. வெள்ளம் கூட தெளிச்சு வைக்கலாம், பட் கோலம் போட பாங்கில்லை. இன்னொன்று என்னென்னா, தலைவிரி கோலமாக தயவு பண்ணி பொண்கள் நிற்காதீங்கோ. அந்த மாதிரி இல்லாதக்கு அழகாக பின்னி பூவெல்லாம் வேண்டாம், பின்னி மட்டும் போட்டுக்கோங்க. நன்னா கார்த்தால தயவு பண்ணி குளிச்சுட்டு அன்னைக்கு சமைங்கோ. குளிக்காமல் சமைக்க வேண்டாம். இனி ஒன்று நைட்டி எல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு நீங்கள் நிற்க வேண்டாம். தயவு பண்ணி எல்லாரையும் எழுப்பி விட்டுருங்கோ. எல்லாரையும் எழுப்பிட்டு, இல்லை அவன் தூங்குறான், கொஞ்சம் நைட் தூங்கட்டும், பரவாயில்ல, நைட் டியூட்டி பண்ணிட்டு வந்திருக்கான், அவன் பாவம், அவளை கஷ்டப்படுறான், அவள் குழந்தை இருக்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தயவு பண்ணி எல்லாரையும் நீங்கள் எழுப்பி விட்டுருங்கோ. எழுப்பி ஆற்றுல அழகாக கொஞ்சம் பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணுங்கோ. நீட்டாக சுவாமிக்கு பூவெல்லாம் நம்ப வச்சுக்க வேண்டாம். சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சு இந்த தோஷங்கள் கண்டிப்பான முறையில் தீரும். இந்த மேல அவ நன்னா இருந்தால் மட்டும்தான் நம்ம நன்னா இருக்க முடியும். பித்ருக்கள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இது நம்ம பண்ணுறது. காக்கைக்கு தயவு பண்ணி சாதம் வச்சுட்டு நம்ம ஆற்றுல நைவேத்தியம் பண்ணுங்கோ. ஃபஸ்ட்டு காக்காக்கி சாதம் வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் நம்ம ஆற்றுல படையல்னு நீங்கள் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன நம்ம ஆற்றுல பண்ணணுமோ அந்த படையலை அப்புறமா போட்டுக்கலாம். முதல்ல ஞாபகமாக காக்காக்கு சாதம் வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்தால குளிச்சுட்டு தான் நீங்கள் சமைக்கணும். குளிக்காமல் சமைக்கவே படாது, யாராக இருந்தாலும் சரி. சரியா? அதனால கார்த்தால சின்னதாக ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கோங்க. ஸ்டிக்கர் பொட்டை அவாய்ட் பண்ணிடுங்கோ. சின்னதாக ஒரு அழகாக ஒரு பொட்டு, ரொம்ப பெருசாக டெய்லி வைக்கிற மாதிரிலாம் வச்சுக்கவே வேண்டாம். இது ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது, ரொம்ப எனக்கு கஷ்டம் அப்படின்னா தயவு பண்ணி கோவிலில் போய் ஒரு 5 விளக்கு ஏற்றுங்கோ. அகல் விளக்கை வாங்கிட்டு போய் நல்லெண்ணெயை கோவில் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு போங்க. ஆற்றுலேருந்து கொண்டு போகப்படாது. நெய் ஊற்றி விளக்கு ஏற்றப்படாது. நெய் அல்லாதக்கு நல்லெண்ணெய் ஊற்றி மட்டும்தான் விளக்கு ஏற்றணும். சுவாமிக்கு தயவு பண்ணி பூ வைங்கோ. நம்ம கூட வச்சுக்க வேண்டாம். சுவாமிக்கு பூ வச்சுருங்கோ. அப்படி ஒன்றுமே முடியலைன்னா பச்சரிசி, ஏலக்காய், திராட்சை, பச்சைப்பயிறு, வாழைக்காய், இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ்களை எல்லாத்தையுமே, முந்திரி, இது எல்லாத்தையும் ஆளுக்கு 5 பேருக்கு தானம் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஏலக்காய் 10 ரூபாய்க்கு, ஒருத்தருக்கு முந்திரி 10 ரூபாய்க்கு, ஒருத்தருக்கு திராட்சை 10 ரூபாய்க்கு, அப்புறம் ஒருத்தருக்கு பச்சரிசி 10 ரூபாய்க்கு, ஒருத்தருக்கு வெல்லமோ சர்க்கரையோ 10 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கு. இது நம்மளால் கொடுக்க முடியும். அப்படி ஒன்றுமே முடியலையா, பக்கத்தில் எங்கேயாவது இந்த எறும்பு புத்து இருந்தால் அதுக்கு தயவு பண்ணி அரிசி மாவை நன்னா போடுங்கோ. அதுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. ஸோ அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது. சாயங்காலமே சனிக்கிழமை பிறக்கிறதுனால சனிக்கிழமை பண்ண முடியாது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களுடைய இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, படையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, நைவேத்தியம் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க. அந்த கோவிலில் போய் இந்த மாதிரி மரத்துக்கு நிறையா கொஞ்சம் வெள்ளம் ஊற்றலாம். மரத்துக்கு வெள்ளம் ஊற்றினாலே ரொம்ப புண்ணியம். ஏன்னா மரம்ங்கிறது வந்துட்டு தெய்வத்தோடைய பேசக்கூடிய ஒரு இது இல்லையா. ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லும். என் மனசில் இத்தனை பிரச்சனை இருக்குது, இதை போய் நீ தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லு. வேப்ப மரமோ இல்லை வில்வ மரமோ சொல்லுங்க. கோவிலுக்கு போகிறத கண்டிப்பாக பண்ண வேண்டும்.